வணக்கம் அன்பு உறவுகளே. பாருங்க, நான் வந்து இப்படி இந்த ஒரு மரம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மரத்துக்கு நீங்களே ஒரு பேர் வைங்க. ஒரு பெரிய ஆலமரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து போட்டிருக்கேன். நெல்லிக்காய் நாட்டில் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 அடி எடுத்திருப்பேன். நீங்கள் 2.5 அடி எடுத்துக்கோங்க, அதுவே சரியாக இருக்கும். ஏன்னா இதை நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுங்கிறனால நான் 1 அடி எக்ஸ்ட்ரா தான் நான் எப்போயுமே எடுப்பேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு எவ்வளோ நம்ம ஒயர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் எவ்வளோ எடுக்கணும்னு போட்டுடுறேன். சரிங்களா? நான் 3 அடி வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் 2.5 அடி எடுத்துக்கோங்க. இதுக்கு அப்படி தான் நான் 6 அடி எடுத்திருக்கேன். இதுக்கு 6 அடி கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நன்றி உறவுகளே. நான் வந்து 10 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். 3 அடியில் 10 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் 2 கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலரும் ஒரு ப்ரௌன் கலரும் எடுத்துக்கோங்க. மரம் தானே நம்ம போடுறோம், ஸோ கீழே போடுறதுக்கு நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீன் கலரில் 10 ஒயர் 3 அடியில் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த 10 ஒயரையுமே நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பானை போட்டிருப்பேன்ல, பானைக்கு மேலே நம்ம இந்த பொங்கல் வலிகிற மாதிரி போட்டிருப்போம். அதே மெத்தடில் தான் போட போகிறோம். சரிங்களா? இப்போ 2 ஒயர் எடுத்துக்கலாம். 2 ஒயரை எடுத்துட்டு இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச 2 ஒயரையுமே நீங்கள் இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நெல்லிக்காய் நாட்டு. இப்போது இதே அளவுக்கு நம்ம அளந்துக்கணும். ஒயர் அளந்துக்கலாம். ரன்னிங் ஒயர் அளந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி லாக் பண்ணிடுங்க. 2 ஒயரை லாக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பள்ளமான ஒயர் இருக்குல்ல, இதை எடுத்து மேலே போடணும். அடுத்து இந்த இன்னொரு பள்ளமான ஒயரை எடுத்து ஒரே ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து இந்த 3வது இருக்க பள்ளமான ஒயரை எடுத்துட்டு இந்த 2 லூப்புக்குள்ளேயும் நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்படி டைட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அப் அண்ட் டவுன் கரெக்டாக வரும். கொஞ்சம் நமக்கு வித்தியாசம் வந்தாலும் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது எனக்கு. பாருங்கள், இப்போ ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையுமே நெல்லிக்காய் நாட் போடணும். மொத்தம் நமக்கு 5 நெல்லிக்காய் நாட் வரும். சரிங்களா? இப்போது அடுத்து 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அடுத்த நாட் போடும்போது ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கணும். அடுத்த கட் பண்ணி வச்ச ஒயரை இப்படி இன்ட்டுவாக வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது ஒயரை லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு பள்ளமான ஒயரை எடுத்து போடுறோம். அதாவது ரன்னிங் ஒயரை மேலே வைக்கிறோம். அடுத்த பள்ளமான ஒயரை ஒரு லூப்புக்குள்ளார விடுறோம். 2வது பள்ளமான ஒயரை எடுத்து பாருங்கள், இப்படி 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுடுறோம். விட்டுட்டு இதை அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 2வது நெல்லிக்காய் நாட் ரெடி ஆகிருச்சு. நம்ம இது ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும்தான் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இந்த நெல்லிக்காய் நாட் பாருங்கள், போடும்போது லூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் 2 நெல்லிக்காய் நாட் போட்டுட்டேன். அடுத்து மொத்தம் 5 போட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் வந்து 5 நெல்லிக்காய் நாட் போட்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயரை விட்டுருக்கோம்ல, அதே அளவு அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது பாருங்கள், இதுக்கு மேலே 4 3. சரிங்களா? அடுத்தது 4 வரும், அதுக்கப்புறம் 3 வரும். ஃபஸ்ட்டு நம்ம அளந்து விட்டுருக்கோம்ல, அதே அளவு எடுத்துக்கோங்க. அதே அளவு எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். சரிங்களா? இது மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை கிராஸாக வச்சு இந்த 2 ஒயர் கிராஸாக இருக்குது. அதாவது நெல்லிக்காய் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் போகும், அந்த ஒயரை விட்டுருங்க. இந்த கிராஸாக இருக்கிறதுல மட்டும்தான் நம்ம போடணும். இந்த 2 ஒயரை நம்ம விட்டுறணும். சரிங்களா? இப்போது கிராஸாக இருக்கிற இந்த 2 ஒயரையுமே இப்படி இன்ட்டுவாக வச்சுட்டு ரன்னிங் ஒயரை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை மேலே தூக்கி வச்சுருங்க. 2வது பள்ளமான ஒயரை எடுத்து ஒரு லூப்புக்குள்ளே விடுறோம். 2வது பள்ளமான ஒயரை எடுத்து
2 லூப்குள்ளாரை விட்டுறோம். இதுக்கப்புறம் நமக்கு நெல்லிக்காய் நாட் ஈஸியாக வந்துடும். நல்லா டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு டைட் பண்ணால் போதும். அடுத்தது பாருங்கள், நீ லைனாக நம்ம போட்டே வந்துடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. ஏன்னா நான் அந்த பானை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். இப்போ 5 நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 4 நெல்லிக்காய் நாட் வரும் மேலே. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே 3 நெல்லிக்காய் நாட் வரும். அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி போடுறேன். ஓகேவா? இப்போது 4 நெல்லிக்காய் நாட் போட்டேன். ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்த லைன் போட்டுக்கலாம். அடுத்த லைனில் பாருங்கள் 3 நெல்லிக்காய் நாட் வரும். நான் இதே அளவு அளந்துக்கிறேன். அளந்துட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பாருங்கள், இந்த சைடு ஒரு ஒயர், இந்த சைடு ஒரு ஒயர் நம்ம விட்டுறோம். மேலே இன்ட்டுவாக இருக்கிற ஒயரை எடுத்து இது மாதிரி இன்ட்டு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரன்னிங் ஒயரை லாக் பண்ணுறோம் வச்சு. அடுத்து நாட் போடுறேன். பாருங்கள் 3 நெல்லிக்காய் நாட்டு இது போட்டாச்சு. அடுத்தது நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேலே 4 3 போட்டோம்ல, இதை அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் 4 3 போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து போட்டு வந்துட்டேன். இப்போது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 3 நெல்லிக்காய் நாட் நமக்கு இருக்கும். சரிங்களா? 1 2 3 எந்த சைடு பார்த்தாலும் 3 நெல்லிக்காய் நாட் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இன்ட்டுவாக மீட் பண்ணுற ஒயரை விட்டுருங்க. இப்போ ஒத்தையாக போகுது பார்த்தீங்களா, அந்த ஒயரை எடுத்துக்கலாம். இந்த ஒயர் மேலே போகிற ஒயர் அளவு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதே அளவு அளந்துக்கோங்க. சரிங்களா? இதே அளவு அளந்துட்டு இந்த ஒரு ஒயர் போகுதில்ல, அதில் மட்டும் நார்மல் நாட் போடுங்க. இப்போ இந்த இன்ட்டுவாக மீட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் நாட்டு. சுற்றிலும் நம்ம வந்து ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுட்டேன். அடுத்து இன்னொரு நெல்லிக்காய் நாட்டு வருது பாருங்கள், அதில் இன்னொரு நெல்லிக்காய் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 நெல்லிக்காய் நாட்டு, ஒரு நார்மல் நாட் வரும். ஓகேவா? 2 நெல்லிக்காய் நாட் வந்துருச்சு. அடுத்து ஒத்தையாக போகுது ஒரு ஒயரு, அந்த ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வந்துடலாம். சரிங்களா? பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு போட்டு வந்துட்டேன். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக ஒயரை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில் வந்து ஏணிப்படி நாட் போட்டு நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். இது அப்படி கொண்டு வர வேண்டாங்கிறக்காக தான் நான் அவ்வளோ ஒயர் விட்டேன். இப்போது கொஞ்சமாக அளவு வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நம்ம இதை வந்து சொருகிடலாம். பின்னாடி சொருகிட்டு இதை வந்து நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகுனீங்கன்னா இந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். இது மாதிரி தெரியுதா, உள்ளே விட்டு சொருகிடுங்க. கட் பண்ண ஒயரை நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே சொருகிடணும்.
நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம்ல, அதே தான் செய்ய போகிறோம். விட்டுட்டு இந்த ஒயரை, சொருகின ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் விட்டோம்ல, நான் வந்து 3 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் 2.5 அடி கூட எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இதில் தான் நம்ம சொருகணும். சரிங்களா? சொருகுனது தனியாக தெரியுது பாருங்கள். அதுக்குள்ளார ஃபஸ்ட்டு நம்ம விட்டோம்ல, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி இதுக்குள்ளே விடுங்க. டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இது அப்படியே போகிற போக்கில் நம்ம சொருகணும். இந்த மாதிரி சொருகும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்குது, வேறு மாதிரி வருது. கொஞ்சம் ஒயரை கட் பண்ணிக்கலாம். நுனியில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், மறுபடியும் இந்த நெல்லிக்காய் நாட்டில் 2 ஒயரில் நம்ம விடணும். இது அப்படியே இந்த ஒயர் எதில் போகுதோ போகிற போக்கில் அப்படியே விட்டுட்டு சொருகிடுங்க. இந்த ஒயர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நான் சொருகிட்டு வந்துடுறேன். சரிங்களா? சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே சொருகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாட் நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த நாட்டுக்கு மேலே நம்ம வந்து ஒயர் வந்து ஜாயின் கொடுக்கணும். ஸோ இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இதே அளவு மேலே போகிற ஒயர் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். அதில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பாருங்கள், இப்போது இந்த பக்கம் ஒரு நாட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு நாட் இருக்கா. இந்த நெல்லிக்காய் நாட்டில் ஒரு நாட் போடுறேன். அடுத்து பாருங்கள், ஒரு நாட் தான் நான் போடுறேன். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இடது பக்கம் இருக்கா, இந்த நாட் தான் நம்ம ஜாயின் பண்ண நாட்டு. அந்த நாட்டில் இருந்து இடது பக்கம் ஒரு நாட் போட்டுக்கிறேன். மொத்தம் வந்து 3 நாட்டு. ஓகேவா? பாருங்கள், 1 2 3 நாட் போட்டிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா, இது நான் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம்ல, நீங்கள் இந்த அளவு அளந்துக்கோங்க. மேலே போகிற ஒயர் அளவு அளந்துட்டு இதை 2ஆ மடிச்சுக்கோங்க. 2ஆ மடித்து இந்த ஒயரை இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சரிசமமாக வச்சுட்டு பாருங்கள், இந்த நார்மல் நாட் இருக்குல்ல, இந்த நார்மல் நாட்டில் ஒரு நாட் போடுறோம். பக்கத்துலேயே இருக்க வலது பக்கம் இருக்க ஒயர்லையும் இடது பக்கம் இருக்க ஒயர்லையும் ஒரு நாட் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், போட்டுட்டேன். இப்போ அடுத்து இந்த இன்ட்டுவாக மீட் ஆகுது பார்த்தீங்களா இடையில. இந்த நம்ம மூணு நாட் போட்டோம்ல, அதுக்கு சென்டரில் பாருங்கள், இந்த 2 நெல்லிக்காய் நாட்டுக்கு கீழே நம்ம ஒரு நார்மல் நாட் போடுறோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றிட்டு வரணும். இப்போது நம்ம வந்து 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இனி 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். இந்த நார்மல் நாட் இருக்குல்ல, இந்த நார்மல் நாட்டில் நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் எல்லா ஒயரையும் ஒரு 4 நாட்டில் நம்ம சொருகிட்டு வரணும். நீங்கள் அந்த மாதிரி சொருகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், சாரி, நாட் போட்டு வந்துடுங்க. ஓகேவா? பாருங்கள், போட்டுட்டேன். வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட்டு. ஓகேவா? இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் சுற்றிலும் போட்டு வந்துடுங்க. போட்டுட்டு இடையில இந்த இன்ட்டுவாக மீட் பண்ணுதில்ல, இந்த நெல்லிக்காய் நாட்டுக்கு அந்த இடத்துலையும் ஒரு கிராஸாக ஒரு நாட் போட்டு வந்துடுங்க. இப்போ நான் பாருங்கள், இப்போ 3 நாட் போட்டேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 நெல்லிக்காய் நாட்டுக்கு இடையில மேலே ஒரு கிராஸாக ஒரு நாட்டு. இதையும் போட்டு வந்துடுங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து
ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். அதாவது 6 நார்மல் நாட் இருக்கும்ல, அதில் பூராமே ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு சொருகிறக்கு அளவாக விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம இந்த 3 நாட் வந்து போட்டோம்ல, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கிராஸாக மீட் ஆகுது. சரிங்களா? அதாவது இந்த 2 நெல்லிக்காய் நாட்டு இருக்குல்ல, இந்த 2 நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே பாருங்கள் 2 அண்ணா கிராஸாக போகும். அந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும். இப்போது நார்மல் நாட்டோட இந்த 3 நாட் நம்ம போட்டிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த 3 அதில் சென்டர் ஒயரை எடுத்துகிட்டு நான் வந்து நாட் போடுறேன். சொருகிற கலவை ஒயரை விட்டுக்கிறேன். விட்டுட்டு நம்ம நாட் போடுறோம். இந்த கிராஸாக மீட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் போடுவோம். அப்போது 2 நெல்லிக்காய் நாட் கிடைக்கும் நமக்கு இடையில. இந்த கிராஸாக மீட் ஆகுறதுல நம்ம நெல்லிக்காய் நாட் போடுறோம். பாருங்க, போட்டுட்டேன். அடுத்து ஒரு நெல்லிக்காய் நாட் போடுறேன். பாருங்க, போட்டுட்டேன். இப்போது அடுத்து நார்மல் நாட்டு. இப்போ நமக்கு 3 நார்மல் நாட்டு, 2 நெல்லிக்காய் நாட் கிடைக்கும். இது மாதிரி சுற்றிலும் போட்டு வந்துடலாம். ஓகேவா? பாருங்கள், 2 நெல்லிக்காய் நாட்டு, 3 நார்மல் நாட்டு. இந்த 3 நார்மல் நாட் போட்டு மறுபடியும் இந்த கிராஸாக மீட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கிராஸாக மீட் ஆகிறதுல நெல்லிக்காய் நாட் போடணும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் அந்த ரவுண்ட் போட்டு முடிச்சுட்டு 2 நெல்லிக்காய் நாட்டு, 3 நார்மல் நாட்டு, மறுபடியும் 2 நெல்லிக்காய் நாட் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம இதை வந்து நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். போட்டு சுத்து ஒயர் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒயர் வந்து ஸ்கிப் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணி போடும்போது தான் இது வந்து நமக்கு கொஞ்சம் குறுகலாக வரும். சரிங்களா? அதுக்கு மறுபடியும் நான் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். அதனால தான் நான் வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து அதை மேலே வளர்த்திட்டு வந்துட்டு நம்மளால் இது போட முடியாது. பாருங்கள், இப்போ 1 2 3 மறுபடியும் 3 ஒயர் இருக்கா. சாரிங்க, அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சு. இப்போது நமக்கு இந்த 3 நாட்டு, மறுபடியும் 3 நாட்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நம்ம 3 நாட்டில் தான் நம்ம போட்டோம். இப்போ மறுபடியும் மேலே இன்னொரு லைனில் 3 நாட்டு இருக்குது. அதில் வந்து சென்டரில் இருக்க இந்த நாட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் நாட் போட்டுடலாம். ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம சொருகிற கலவாக விட்டுட்டு நாட் போடுங்க. இந்த இடத்துல குறுக்கலாக வந்தால் தான் இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்காக அடுத்த லைன் நம்ம குறுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு நார்மல் நாட்டு வரும். பாருங்கள், இன்னொரு நார்மல் நாட் போடுறேன். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் நாட் போட்டேன், ரெண்டாவது ஒரு நார்மல் நாட் போட்டேன். இப்போது இந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா, இந்த ஒயரு இந்த நெல்லிக்காய் நாட்டோட லெஃப்ட் சைட் போகுது. நம்ம அடுத்த நாட் அதில் போடக்கூடாது. இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2 நெல்லிக்காய் நாட்டுக்கு சென்டரில் ஒரு நாட் போடுறோம். நெல்லிக்காய் நாட்டு இந்த இடத்துல போடும்போது கொஞ்சம் டைட்டாக போடுங்க. ஏன்னா நம்ம இது குறுக்கி கொண்டு வரோம்ல, அதுக்காக. பாருங்கள், கொஞ்சம் அப்படி டைட்டாக போட்டுக்கோங்க. இழுத்திங்கன்னா சரியாயிரும். தெரியுதா? போட்டேன். அடுத்து இந்த நெல்லிக்காய் நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல்லிக்காய் நாட்டோட ஒயரை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். இந்த 2 நெல்லிக்காய் நாட்டு இருக்குல்ல, இந்த 2 நெல்லிக்காய் நாட்டில் ரைட் சைட் போகிற ஒயரு, லெஃப்ட் சைட் போகிற ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாட்டில் நம்ம அடுத்த ஒயரில் நாட் போடுறோம்.
அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறுக்கி வரும். இப்போ தொடர்ந்து நம்ம நாட் போடுறோம் பாருங்கள். அடுத்த நாட் போடுறோமா, அதுக்கு நார்மல் நாட் இருக்கா, அந்த நாட்டில் போடுறோம். நார்மல் நாட்டில் அதுக்கு மேலே ஒரு நாட் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த 2 நெல்லிக்காய் நாட்டு இருக்குது பாருங்கள், அதில் லெஃப்ட் சைட் போகிற ஒயரை இப்படி நம்ம மடக்கிடுறோம், அதில் போடக்கூடாது. அதுக்கப்புறம் 2 ஒயர் கிராஸாக மீட்டாது பாருங்கள், 2 நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே. நான் வந்து அதுதான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன், புரியாமல் போயிருங்கிறதுனால தான். நம்ம வந்து இந்த பேகு போட்டோம்ல, ஹேண்ட் பேக்கு, அந்த மாதிரி பண்ணுறேன். டைட்டாக போட்டுக்கலாம். அடுத்து இந்த ரைட் சைட் போது பார்த்தீங்களா, நெல்லிக்காய் நாட்டோட ஒயரு தெரியுதா, நெல்லிக்காய் நாட்டோட ஒயரு, அதை ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு நாட்டில் நம்ம நார்மல் நாட் போடுறோம். டைட்டாக போடுறோம். இது மாதிரி போடும்போது பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு அப்படியே குறுக்கி வரும். சரிங்களா? இப்போ சுற்றிலும் நான் இன்னொரு நாட் காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு புறமே சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது இன்னொரு நாட்டும் போட்டுறேன். இப்போ நமக்கு 3 நார்மல் நாட்டு, ஒரு நெல்லிக்காய் நாட் கிடைக்கும். சரிங்களா? இப்போது பாருங்கள், நான் 3 நார்மல் நாட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 நெல்லிக்காய் நாட்டு இருக்கா, இந்த 2 நெல்லிக்காய் நாட்டுக்கு இடது பக்கம் ஒரு ஒயர் போது பாருங்கள். அதாவது நம்ம அடுத்து இந்த நாட்டில் தான் நாட் போடுவோம். ஸோ அது போட வேண்டாம், அதை அப்படியே நான் ஸ்கிப் பண்ணுறேன். கீழே வந்து நான் சொருகிடணும் அதையே. இப்போ இந்த கிராஸாக மீட் ஆகுது பார்த்தீங்களா, தெரியுதா? நான் இந்த கிராஸாக மீட் ஆகிறதுல நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் நாட் போடுறோம். இப்போது இந்த 2 நெல்லிக்காய் நாட்டோட இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், இப்படி பார்த்தா தெரியுதா? இந்த ரைட் சைட் போகிற ஒயரை ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நாட்டில் நான் வந்து நாட் போடுறேன். இது வந்து இப்படி குறுக்கி வர மாதிரி தான் வரும். நீங்கள் அப்படியே குறுகலாக பிடிச்சி நாட் போடுங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். புரிஞ்சில்ல உங்களுக்கு? சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன். இது எவ்வளோ குறுக்கலாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி வந்துச்சு. இப்போ நமக்கு மரத்தோட மேல்பாகம் ரெடி ஆயிடுச்சு. கீழ்பாகத்துக்கு நம்ம வந்து காப்பி கலர் ஒயர் எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து இந்த காப்பி கலரில் 6 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6 அடியில் 6 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த 6 ஒயரையுமே 2 நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? 6 ஒயரையும் 2 நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது பூஜை கொடைக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போது 3 நாட்டு இருக்கும் நம்மகிட்ட. இப்போ இதை வந்து பாருங்கள், 3 நாட்டில் 2 நாட்டு எடுத்துக்கலாம். இந்த நாட்டையும் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இந்த பக்கம் போது பார்த்தீங்களா, இந்த ஒயரு நம்ம மேலே வந்து ஜாயின் பண்ண ஒயர் இது. இந்த நாட்டிங்க போட்டோம். இப்போ அடுத்து இப்படி போது பார்த்தீங்களா, இந்த ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இன்னொரு நாட்டையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துட்டு இதடி மடிச்சுட்டு இன்னொரு நாட்டை இப்படி வைக்கிறோம். வச்சு இதை ஜாயின் பண்ணுறோம். இதை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு மொத்தம் 5 நாட் கிடைக்கும். சரிங்களா? 5 நாட் கிடைக்கும். இப்போ அடுத்து இன்னொரு நாட்டையும், இந்த பக்கம் இருக்க நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு மொத்தம் 6 நாட் கிடைக்கும். இது வந்து பூஜை கூடைக்கு நம்ம போடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேபி டால் போட்டிருப்பேன், அதுக்கும் இதுதான் வந்து நம்ம பேஸாக வச்சு போட்டிருப்போம்.
பாருங்கள், மொத்தம் 1 2 3 4 5 6 நாட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த 2 ஒயர் பேரலாக போகுது பார்த்தீங்களா. இந்த 2 ஒயரில் நம்ம நாட் போடணும். சுற்றிலும் அப்படியே 2 ஒயரில் நாட் போடுங்க. நாட் போட்டு அப்படியே கிராஸாக மீட் ஆகிற எல்லா ஒயர்லேயும் நம்ம வந்து நாட் போட்டே வந்து வளர்த்திட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரில் நாட் போடுறோம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு வேண்டி பாருங்கள், இது வந்து நம்ம நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க 2 ஒயர் நாட் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து 6 ஒயர் நான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நம்ம கால் போடுவோம்ல, அந்த மாதிரி 2 ஒயர், அந்த 2 ஒயர் எடுத்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்போ 6 ஒயர் எடுத்து நான் நாட் போடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு மரம் வந்து கொஞ்சம் ரியலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நம்ம நாட் போட்டோம். இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா. இப்போது வந்து பாருங்கள், கிராஸாக மீட் ஆகும். இதில் பூராமே நம்ம இப்படியே தொடர்ந்து நாட் போட்டு வளர்த்திட்டே வரணும். இதே மாதிரி கிராஸாக மீட் ஆகிறதுல பூராமே நீங்கள் நாட் போட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம வச்சு பார்க்கணும், இது எந்த அளவுக்கு நான் வளர்த்திட்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் வைக்கும்போது இது எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்ல. அதுக்காக இதை நான் வளர்த்திட்டு வந்துட்டு இது எவ்வளோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நான் வளர்த்திட்டு வந்துடுறேன். நான் வந்து இதை அப்படியே ஃபுல்லாக போட்டே வந்துட்டேன். மொத்தம் 13 லைன் வளர்த்திட்டு வந்திருக்கேன். சரிங்களா. அதாவது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டு முடிச்சிட்டோம் நம்ம. இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாட் நான் வந்து வளர்த்திட்டு வந்திருக்கேன். சரிங்களா. அடுத்தது நம்ம இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். இந்த மேலே போகிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவு அளந்துட்டு இது வந்து நீங்கள் இந்த இடத்துல நாட் போடணும். சரியா. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த நாட்டும் இருக்குல்ல, அதுக்கு இடையில நான் போடுறேன். ஒரு நாட்டு இருக்குது. இப்போ இருங்க சொல்கிற புரிகிற மாதிரி. ஒரு நாட்டு இருக்குல்ல, நாட்டில் ரைட் சைட் போகிற ஒயர்லையும் இந்த பக்கம் இருக்கிற நாட்டோட லெஃப்ட் சைட் போகிற ஒயர்லையும் நம்ம வந்து இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் நாட்டில் ரைட் சைட் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பக்கம் இருக்க லெஃப்ட் சைடு ஒயரில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து உங்ககிட்ட 6 அடி எடுக்க சொன்னேன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்தேன். நீங்கள் 6 அடி எடுத்தாலே போதும். சரிங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம அளந்து விட்டுருக்கோம்ல, அதே அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சுற்றிலுமே நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒயர், நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் கலர் ஒயர் ஓகேனா ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சுற்றிலுமே வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். அடுத்து பாருங்கள், இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர் அளந்துருக்கும், அதை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தடுத்து நம்ம நாட் போடணும். 2 ஒயராக நாட் போட்டுட்டு ஒயரை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த காப்பி கலரை வச்சு நம்ம சுற்று ஒயர் கொடுத்துட்டு வரணும். பாருங்கள், போட்டுட்டேன். இப்போது இந்த ஒயரை வச்சு அப்படியே அளந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம். இந்த தென்னை மரத்துக்கு நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே உங்களுக்கு டுட்டோரியல் போட்டிருக்கேன். இது இளநியும் வச்சுருந்தேன் பாருங்கள், தனியாக தெரியும். இப்போ இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நான் இதை போடுறேன். இப்போது இந்த பக்கம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம சுற்று ஒயரை வச்சு 4 லைன் போட்டு முடிச்சுட்டு 5ஆவது லைன் வந்து 4 லைன் போட்டு முடிச்சுட்டு ஒரு லைனை உள்ளே விட்டு சொருகிடுறோம். சொருகும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா. இப்போ இது போட்டு முடிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது இந்த காப்பி கலரை எடுத்து நம்ம அப்படியே லைனாக சுற்று ஒயரை வச்சு நாட் போட்டே வந்துடணும்.
போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சொருகிடலாம். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து இதை அப்படியே ஃபுல்லாக போட்டே வந்துட்டேன். மொத்தம் 13 லைன் வளர்த்திட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதாவது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டு முடிச்சிட்டோம் நம்ம. இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாட் நான் வந்து வளர்த்திட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். இந்த மேலே போகிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவை அளந்துட்டு இது வந்து நீங்கள் இந்த இடத்துல நாட் போடணும். சரியா? அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த நாட்டும் இருக்குல்ல, அதுக்கு இடையில நான் போடுறேன். ஒரு நாட்டு இருக்குது. இப்போ இருங்க சொல்கிற புரிகிற மாதிரி. ஒரு நாட்டு இருக்குல்ல, நாட்டில் ரைட் சைட் போகிற ஒயர்லையும் இந்த பக்கம் இருக்கிற நாட்டோட லெஃப்ட் சைட் போகிற ஒயர்லையும் நம்ம வந்து இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் நாட்டில் ரைட் சைட் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பக்கம் இருக்க லெஃப்ட் சைடு ஒயரில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து உங்ககிட்ட 6 அடி எடுக்க சொன்னேன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்தேன். நீங்கள் 6 அடி எடுத்தாலே போதும். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம அளந்து விட்டுருக்கோம்ல, அதே அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சுற்றிலுமே நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒயர், நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் கலர் ஒயர் ஓகேனா ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சுற்றிலுமே வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். அடுத்து பாருங்கள், இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர் அளந்துருக்கும், அதை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தடுத்து நம்ம நாட் போடணும். 2 ஒயராக நாட் போட்டுட்டு ஒயரை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த காப்பி கலரை வச்சு நம்ம சுற்று ஒயர் கொடுத்துட்டு வரணும். பாருங்கள், போட்டுட்டேன். இப்போது இந்த ஒயரை வச்சு அப்படியே அளந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம். இந்த தென்னை மரத்துக்கு நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே உங்களுக்கு டுட்டோரியல் போட்டிருக்கேன். இது இளநியும் வச்சுருந்தேன் பாருங்கள், தனியாக தெரியும். இப்போ இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நான் இதை போடுறேன். இப்போது இந்த பக்கம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இப்போ நம்ம சுற்று ஒயரை வச்சு 4 லைன் போட்டு முடிச்சுட்டு 5ஆவது லைன் வந்து 4 லைன் போட்டு முடிச்சுட்டு ஒரு லைனை உள்ளே விட்டு சொருகிடுறோம். சொருகும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது போட்டு முடிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது இந்த காப்பி கலரை எடுத்து நம்மளை அப்படியே லைனாக சுற்று ஒயரை வச்சு நாட் போட்டே வந்துடணும். போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சொருகிடலாம். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் இதை வந்து போட்டு சொருகிட்டு வந்துட்டேன். 3 லைன் போட்டிருக்கேன். 3 லைன் முடிச்சுட்டு 4ஆவது லைன் பாருங்கள், 4 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே ஃபுல்லாக கொடுத்து நம்ம கூடைக்கு சொருகுவோம்ல, அந்த மாதிரி சொருகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நமக்கு இந்த மரத்தோட கீழ்பாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த மேல் பாகத்தை எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே வந்து க்ளூ கன் வச்சு இந்த சென்டர் பார்த்து நீங்கள் ஒட்டிடுங்க. சரிங்களா? அதுக்காக க்ளூ கன் வந்து நம்ம சூடு பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், நான் ஒட்டுறேன். இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம சென்டரில் வந்து இந்த 5 நெல்லிக்காய் நாட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வந்து இப்போது அந்த காப்பி கலரை வந்து இதில் வச்சு எடுத்து சொருகி போடலான்னாலும் போட முடியாது. ஏன்னா இது நெல்லிக்காய் நாட்டுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ இதை வச்சு இந்த சென்டரில் வச்சு நீங்கள் வந்து அப்படியே ஒட்டிடுங்க. நமக்கு அழகாக மரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல? பாருங்கள், இந்த மரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி.